ஒரு நாள் சொர்க்கலோகத்துல பிரம்மதேவரை தரிசிக்க அத்தனை தேவர்களும் மற்ற கடவுள்களும் வந்திருக்கும் போது அரசர் மகாபீஷாவும் பிரம்மதேவர் அவையில இருந்திருக்காரு. பிரம்மதேவரோட ஆசையை பெறுவதற்காக நதிகளின் கடவுளான கங்காதேவியும் அங்க வந்திருக்க, திடீர்னு அங்க அடிச்ச ஒரு பலமான காத்துல கங்காதேவியோட மேலாடை விலகி இருக்கு. பிரம்மதேவர் உட்பட மற்ற அத்தனை கடவுள்களும் தங்களோட பார்வையை கீழ் நோக்கி திருப்பி கங்காதேவியை பார்க்காம தவிர்த்திருக்க, அரசர் மகாபீஷா மட்டும் கங்காதேவியோட அழகுல மயங்கி அவங்கள கண்ணெடுக்காம பார்த்திருக்காரு. மகாபீஷாவோட இந்த செயலால கடும் கோபம் அடைகிற பிரம்மதேவர் மகாபீஷாவை மீண்டும் பூலோகத்துல மனிதனா பிறக்கும்படியும், அப்படி அவர் பிறக்கும் போது கங்காதேவி அவருக்கு பெரும் துக்கத்தை தரும் செயலை செய்யுமாறும் சாபம் கொடுக்கிறாரு. பிரம்மதேவரோட இந்த சாபத்துக்கு ஆளாகிற மகாபீஷா பிரம்மதேவர் கிட்ட தான் பூமியில பிறக்கும் போது குருவம்சத்தை சேர்ந்த அரசர் பிரதீபாவுக்கு மகனா பிறக்க அருளுமாறு கேட்க பிரம்மதேவரும் சம்மதிக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு பல காலத்துக்கு அப்புறமா பூமியில ஒரு நாள் அரசர் பிரதீபா தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவரை பார்க்கிற கங்காதேவி அவர் பக்கத்துல வந்து அவரோட வலது தொடை மேல உட்கார்றாங்க. தவம் கலைஞ்சு தன் தொடை மேல அமர்ந்திருக்க